திருச்சியில் நடைபெறும் திராவிட முன்னேற்ற கழக 12வது மாநில மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டின் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து ஒரு பாடல் இசைக்கப்படுகிறது. அந்த பாடல் இசைக்கு ஏற்ப அங்கே குவிந்துள்ள தொண்டர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ச்சியாக நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பாருங்கள். 12வது மாநில மாநாடு 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருங்கால 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெற்றி பெறும், திராவிட மாடல் நல்லாட்சியின் சாதனைகள் தொடர வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். உழைப்பு என்றால் திராவிட முன்னேற்ற கழக தொண்டருக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. தேர்தல் பணி ஆற்றுவதில், அதாவது இந்த கடந்த காலங்கள் நான் சொல்கிற காலத்திலலாம் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரும் சரி, ஆட்சிக்கு வந்த பின்னர் ஆட்சியை இழந்த காரணத்தினால் நயவஞ்சக சூழ்ச்சியால், ஆரிய சூழ்ச்சியால் சூழ்ச்சி செய்யப்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிக்கப்பட்டு அவசர நிலை காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, கலைஞரின் மீது பல பழிகள் சுமத்தப்பட்டு அவதூறுகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டு பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய சோதனையில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. அப்பொழுது கூட கலைஞர் அவர்கள் கலங்காத மனத்துடன் தைரியமாக தன்னுடைய பேனாவை துணை கொண்டு முரசொலி பத்திரிகையில் மறைமுகமாக பல வசனங்களை, ஓமங்களை எழுதி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றினார்கள். அப்பொழுது கூட ஒரு டீ இல்லாமல், ஒரு பன் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சா இரவு வரைக்கும் ஒரு டீ 2 டீயை மட்டும் குடிச்சிட்டு சோறு விளம்பரம் எழுதுறதும், கட்சிக்காக வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கறதும், திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை போல வேறு இயக்கத்திற்கு வேறு தொண்டர்கள் கிடைக்க மாட்டார்கள். உறுதியான தலைமை தவறு, ஏதாவது தலைமையின் மீது குறை இருந்தால் சுட்டிக்காட்டி பேசுவர்களை தவிர கட்சிக்கு என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடு உற்சாகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும்